ஹாய்! வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். யூசுவலா நீங்க எப்பவுமே நெக்ல ரவுண்ட் தான் போட்டுட்ருக்கீங்க. புதுசா எந்த டிசைனும் ட்ரை பண்ணதில்ல. நான் பிகினரா இருக்கேன் அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட பிக்சர் எல்லாமே எண்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தாங்க போட போறோம். ஸ்லீவ் தான் ரொம்ப கிராண்டா கேட்டிருந்தாங்க. பட்ஜெட்ல வந்து கிராண்டா கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாரி என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன அம் பட்டர் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நான் பிளாக் கலர் இந்த மார்க்கர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மார்க்கர் தான் எடுத்திருக்கேன். கீழே வந்து கார்பன் ஷீட் வச்சுட்டேங்க. கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ, எனக்கு பார்டருக்கு மேலே போட போகிறேங்க டிசைனு. அதனால் கரெக்டாக பார்டருக்கு மேலே வந்து பா கார்பன் பேப்பர் வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுட்டு, அதுக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. வெயிட் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டியாக பின் எடுத்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு மேலே சாப்பா பவுடர் போட்டு அப்படியும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதாங்க கம்ஃபர்டபுள். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஹோல் போட்டு பவுடர் போட்டால் டக்குன்னு வந்து எனக்கு எனக்கு வந்து விசிபிளாக தெரியாத மாதிரி இருக்குது. இதுனா நல்லா விசிபிளாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே ஒன்று தான், சேமாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டிசைனை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த டிசைன் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றது. உங்களுக்கு வந்து இந்த டிசைன் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றது வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் இல்லைங்க, நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறது, பின்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறது, எவ்வளோ பெரிய ஹெவியான டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்கிட்டு பிகினர்ஸாக இருக்கோம், சும்மா இந்த நெக் சுற்றி லைன் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்றவங்க கூட இந்த மாதிரியான எல்லா டிசைன்ஸ், இன்ட்ரிகேட்டான ஒர்க் எல்லாமே பண்ணலாம். முக்கியமாக இந்த இன்ட்ரிகேட்டான ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த ட்ரேசிங்கை நம்ம எப்படி எடுக்கலாம் ஈஸியாக, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரேசிங் மெத்தட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிளாத்து ரொம்ப டார்க்கான பிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த ப்ளைனான கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதிலெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அச்சு வந்து அப்படியே டக்குன்னு விழுந்துடும். இந்த மாதிரியான ஒரு ஷிம்மரி, எப்படி சொல்கிறது, மினுமினுக்கிற கிளாத் இருக்குது இல்லைங்களா, டபுள் ஷேட் இருக்க மாதிரி, இதில் நம்ம பண்ணால் அவ்வளோவா வராது. அதனால் நான் மேலே வந்து வீடியோக்கோசரம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து இப்போ நம்ம இவ்வளோ டிசைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது ஒன்னொன்லேயும் நம்ம ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோங்க. இப்போ நான் இதுக்கு எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா, நைலான் த்ரெட் எடுத்திருக்கேங்க. நைலான் த்ரெட்டை வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது ஹேண்டில் பண்ண முடியாது, எந்நாட் பிடுங்கிட்டு வந்துடும். அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, 2-3 தடவை அந்த நைலான் த்ரெட்டை வந்து பெருசாக எடுத்து, அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து முடிச்சு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படின்னா வந்து கழண்டு வரவே வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி, எந்த த்ரெட்டில் ஆரம்பித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் ஒரு 6-7 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கர்தானா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பொடி கர்தானா இருக்கும் இல்லைங்களா, அந்த யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு கலரில். அதே மாதிரி கோல்டு கலரு எந்த கலராக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க்கில் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டல்லாக இருக்கிற கோல்டு கலர் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப டார்க்காக மஞ்சள் கொளிச்ச மாதிரி இருக்க அந்த கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் வராது, சீக்கிரமாக பிளாக் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்லேயுமே டல்லாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே நான் கட் பீட் வச்சு தாங்க ஃபில் பண்ணுறேன். கட் பீட் எப்படி போடணும் அப்படின்னா, 2 கட் பீடாக தாங்க போடணும். 3 4 போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சீக்கிரமாக போட்டுடலாம். ஆனால் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா அதோட கேப்ஸ் எல்லாம் வெளியில் தெரியும். தனித்தனியாக பீட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்கே வராது. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த லைன்ஸ் வர மாதிரி இருக்கோ, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குது, அது எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த பொடி கர்தானா யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்தது கட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறேன். ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கிறேங்க.
லோட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து இதை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே ஒன்று போட்டுறணும். அடுத்தது மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே இறக்கிட்டே வரணுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போடுறோம். அடுத்தது வந்து மறுபடியும் ஒரு கட் பீட் போட்டுட்டு மறுபடியும் பாடுறோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, நம்ம அதை வந்து இதில் போட்டிருப்போம், சில்க் த்ரெட்டில் போட்டிருப்போம். அதே தான் நம்ம கட் பீடும் ப்ளஸ் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணியும் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மெட்டீரியல்ஸ் தான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி உங்களுக்கு ஒர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி லீஃப் டிசைன்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டிங்கன்னா மறுபடியும் ஆப்போசிட்டில் போய் ஒரு லாக் போட்டு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் அந்த லீஃபோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இதில் வந்து நிறையா ஜர்தோசி அவங்க அனுப்பியிருந்த பிக்சரில் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சரில் ஜர்தோசி மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கே தெரியும் ஜர்தோசி மெட்டீரியல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஜர்தோசிக்கு வேலை அதிகம். இப்போ இவங்க வந்து பட்ஜெட்குள்ளே கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு 2K ரேஞ்சுக்குள்ளே பண்ணி கொடுங்க. நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஃப்ரண்ட்டும் வேணும், பேக் ரெண்டுமே டிசைன் வேணும். பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த டிசைன் தான் வேணும். ஹேண்டுக்கு மட்டும் எனக்கு பார்டருக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வித் ஸ்டிச்சிங்கோடு கேட்டிருந்தாங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பட்ஜெட்குள்ளே ப்ளவுசஸ்லாம் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் பிக்சரை வச்சுட்டு அதில் என்னென்னலாம் பண்ணுனா நம்மளால் பட்ஜெட்குள்ளே பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. நம்ம இந்த டிசைன் ட்ரேஸ் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டிசைன்லாம் போடுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்ற இதே உங்களுக்கு இருக்காது. ட்ரேஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு பென்சில் எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு எழுத ஆரம்பிச்சிருங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டக்கு டக்குன்னு நீங்கள் கிளாத்தில் வந்து போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சமிக்கி, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு கட் பீட் அந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல எந்த டிசைன் வேணும்னாலும் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் தடவை போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் வச்சுட்டு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு டைம் இந்த டிசைன் போட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவைலாம் உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடச்சிருங்க. அதே மாதிரி இன்னும் நல்லா ஃபினிஷ்டாக கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 500 600 அதிகம் பட்ஜெட்டில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த லீஃப் மாதிரிலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, லீஃபு அந்த கட் பீட்லாம் யூஸ் பண்ணி அந்த இடம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேம் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸோட சேம் கலர் த்ரெட்டு, அந்த த்ரெட்லேயே நம்ம வந்து மேலே ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஜரியில் போட்டால் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதுவுமே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா சேம் கலர் சாரியில் இருக்கிற சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம அந்த லீஃப் எல்லாம் சுற்றியும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம், டிசைன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து இது வச்சுருந்தேங்க, 3mm பீட் எடுத்து ஃப்ளார் மாதிரி வச்சுருந்தேன். அந்த ஃப்ளார் 2 இடத்துக்கெல்லாம் குட்டி ஃப்ளாருக்கெல்லாம் வந்து நான் இது யூஸ் பண்ணியிருந்தேங்க, சக்கரியும் அதுக்கப்புறம் அதில் வைக்கிற ஜர்கன் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் வச்சுருந்தேன். சக்கரி என்னடா இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, சில்வர் அப்படின்னா அது வேறு கலரில் இருக்கும். இது வந்து கோல்டுக்கு சம்மந்தப்பட்ட சக்கரி கலர் தாங்க. உங்களுக்கு மேபி நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், சில்வருக்கும் இந்த கோல்டு சக்கரிக்கும். நான் வந்து இந்த குட்டி ரவுண்ட் ஷேப்பே எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு மேலே நான் இதுக்கு என்ன கம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒட்டணும், ஸ்டிக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் என்ன ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்னால் நம்ம எடுக்கும்போது நூல் மாதிரி அது நம்ம கூட ஒட்டிகிட்டே வரும், அதாவது அந்த டிசைன் கிளாத்லேயே ஒட்டிக்கும். அப்போ வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த நூல் மாதிரி வரப்போ நம்ம கையாலேயே அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கையிலேயே ஒட்டிக்கும், கிளாத்தில் வந்து எதுவுமே ஒட்டாதுங்க. இப்போ வந்து பாதி டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற அந்த டாட்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாமே வந்து
நான் 3 வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப்பில் வந்து கொடுத்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஜர்தோசி ஒர்க் பண்ணணும். ஜர்தோசி ஒர்க் தாங்க பண்ண போகிறோம். ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஜர்தோசியில் லோடிங் ஸ்டிச், அந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் எல்லாம் வந்து போட போகிறோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டு முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு ஆரம்பத்தில் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியாக போட்டு முடிக்கிற வரைக்கும் என்னடா ஃபினிஷ்டு ப்ராடக்டாகவே இல்லை, எங்கெங்கேயோ ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த யூஷுவலாக நீங்கள் ரவுண்ட் ஷேப் போடுவீங்கள்ல, நெக்கை சுற்றி லைன் போடுவீங்கள்ல, அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது இது என்ன அங்கங்கே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பட் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லீஃபில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேங்க. இது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் பீடு. இந்த ட்ராப் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ட்ராப் பீடு ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. அடுத்தது மறுபடியும் சைடில் ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதோ ஒரு சைடில் ஒரு ட்ராப் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்தே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிட்டேன், இப்போ செகண்டும் ஒன்று பண்ணிட்டேன், மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு லாக் போட்டு மறுபடியும் கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ட்ராப் பீடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும், சைடில் இருக்கிற 2 ட்ராப் பீடும் உள்ளுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும். அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளார் சென்டரில் இருக்கிற ஃப்ளார்க்கெல்லாம் இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், 3 பீடை சென்டரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஃப்ளார் நீங்கள் வந்து சும்மா ரஃப் கிளாத்தில் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 போட்டு நடுவில் மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 பீட் போட்டுக்கோங்க, மறுபடியும் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தம் ஒரு 5 பீட்ஸ் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. 5 போட்டிங்க அப்படின்னா தான், 5லேருந்து 6 போட்டிங்க அப்படின்னா தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே எல்லாத்துலேயுமே நம்ம ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு வர முடியும். அப்புறம் லீஃப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஜர்தோசியில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அவுட்லைன் மாதிரி போட்டுக்கிறேங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜரி த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பார்க்குற உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னுமே புரியலை, ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், எதுனாலும் ஓகேங்க. நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை இந்த வீடியோ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இன்னும் ட்ரை பண்ணதே இல்லை, இதை பார்த்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றையும் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்லாம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் யூடியூப்லலாம் அதிகமாக யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்ததும் இல்லை. எப்பயாவது ரொம்ப ரேராக தான் வரும். பட் இப்போ வந்து டெய்லியும் ஒரு 10+ 20+ கமெண்ட்ஸ்க்கு மேலே நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அடுத்தது வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பிகினர்ஸ் வந்து இன்னும் ஜர்தோசி ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒர்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நான் இழுக்கிறேன்ல, அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக இழுத்துட்டு நீடில்குள்ளே போட்டுட்டு எப்பவும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அப்படியே போடுங்க. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நாம் நார்மலாக பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது எல்லாம் விசிபிளாக தெரியும். பட் ஜர்தோசி ஒர்க்லாம் பண்ணும்போது எல்லாமே அந்த ஜர்தோசிக்குள்ளாரையே நடக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் பழகிட்டீங்க ஜர்தோசி ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் பாருங்கள், ஒரு 4 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி ஜர்தோசியில் எப்படி ரன்னிங் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி கட் பண்ணணும், எப்படி போடணும் அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் ஜர்தோசியில் ரன்னிங் ஸ்டிச் போட ஆரம்பிக்கல, இல்லை ஜர்தோசி ஸ்டிச்சஸ் வந்து எப்படி நார்மல் நீடிலில் போடுறது அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட பவி டிசைனர்ஸ் சேனலில் இருக்குங்க. ஒரு 3-4 டேஸ் பிஃபோர் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேங்க நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த லீஃப்குள்ளார இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜர்தோசியை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேங்க. கரெக்டாக எவ்வளோ தூரம் அந்த லீஃப்குள்ளே வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 to 3 வந்து அந்த லீஃப்குள்ளார போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க ஒர்க் பார்த்துட்டு.
அவங்களோட ஃபைனல் பிக்சர் வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதாங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் டிசைனு. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, அதனால் சிம்பிளாக போட்டாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.